மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகை ரோஜா அவர்கள் மிக விரைவாக கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேற ஒன்றும் கிடையாது. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம ஊர்ல எல்லாரையும் வம்பிழுத்தாங்க. எப்ப இவங்க ஆந்திரால அமைச்சராக இருக்கும்போது, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன முறை ஆட்சியில் இருக்கும்போது இவங்க சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம ஊர்ல எல்லா பேரும் ஒம்பளுத்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு பவன் கல்யாண் அவர்களை ஜோக்கர்னு சொல்றது, இங்க ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லி பின்னாடி வரலன்ற போது சரி, அதுக்கப்புறம் அவர் ஆந்திரால போய் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என் டி ராமாராவ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விழா எடுத்தாங்க. அதில் சந்திரபாபு நாயுடு அவர்களை வாழ்த்தி பேசியிருந்தாரு. அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் மீது தேவையில்லாத விமர்சனங்கள். அது மிக முக்கியமாக ரஜினிகாந்த் இங்கெல்லாம் ஜீரோ, அவரோட பேச்சால ஜீரோ ஆயிட்டாரு. இவருக்கு எதிர்காலம் கிடையாது, அவருக்கு அரசியல் என்னென்ன புரியாது, தேவையான சொல்லுங்க சீடி அனுப்பிடுறேன், இவ்வளவு பேச்சு தேவையில்லையே. ரஜினிகாந்த் அவர்களுக்கு கண்டனம் கூட தெரிவிச்சுட்டு போவாங்க. ஏன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி எதிர்கட்சியா இருக்காங்க. அதிமுக திமுக மாதிரி நான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன், அந்த அளவில் நிப்பாட்டினா பரவாயில்ல. வார்த்தையை அதிகமாக விட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மீது மிக மோசமான விமர்சனங்கள் முன் வச்சது ரோஜா அவர்கள் தான். அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை ஆந்திர அரசியல் முழுவதும் ஓடிச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் தேவையில்லாம அரசியலுக்குள்ள கொண்டு வரீங்கன்னு. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்படும் போது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யும் போது நைட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுச்சு. 53 நாட்கள் ஜெயில இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளியே வரும்போது ரோஜா அவர்கள் அப்பையும் சும்மா இருக்க மாட்டாம என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் சந்திரபாபு நாயுடு ஜெயில தான் இருக்கணும், ஏன்னா அதுக்கு தான் அவர் தகுதியான ஆளு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய ரோஜா அவர்கள் யாரு அப்படின்னா, முன்பு வெற்றி பெற்ற போதும் 200 ஓட்டு, அதுக்கப்புறம் 4000 ஓட்டு, இந்த முறை 45,000 ஓட்டுல தோத்துட்டாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அமைச்சரவையில் உறுதியாக தோற்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் ரோஜா முக்கியமான ஆள். ஏன்னா ஜெயிக்கிறது 200 ஓட்டுல, நீ கட்டாயம் தோப்பண்டானு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஜா அவர்கள் முன்பு இருந்த கட்சி தெலுங்கு தேசம். சந்திரபாபு நாயுடு இருந்து ஒரு 10-15 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு வந்துட்டு முன்பு இருந்து சந்திரபாபு நாயுடையும் பேசியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் கட்சியில் இருக்கும்போது ஜெகன்மோகன் அவர் குடும்பத்தையும் பேசியிருக்காங்க. எனவே இங்க ஏறக்குறைய வைகோ மாதிரி வச்சுங்க, யாரோட நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹை டோன்ல பேச வேண்டியது. அப்படி பேசக்கூடிய ரோஜா அதோட நிக்க மாட்டாம எந்த இடத்துல நமக்கு கடுப்பு வருது அப்படின்னா, இப்ப சமீபத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் விழா, அதுல நம்ம பேசுது என்னன்னு பேசுது அப்படின்னா, ஸ்டாலின் சார், உதயநிதி சார், அவங்கெல்லாம் சார் போட்டது மட்டும் இல்லாம சேகர் பாபு சார் பாரு. சேகர் பாபு எந்த காலத்துல சாரா இருந்தாரு, அவர் ரவுடின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார், அப்படி சார் இழுத்தது மட்டும் இல்லாம எம்.கே. ஸ்டாலினை பத்தி புகழ்ந்து ஒன்று சொல்லிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன் பேருந்துல போறதுக்கு இலவசம் பாருங்க, அதனால மகிழ்ச்சியா இருக்காங்க. பேருந்து நிலவரம் என்ன தெரியுமா, இங்க கர்ப்பிணி பெண்களுடைய இறப்பு என்ன தெரியுமா, இங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரவுடிசம் வளர்ந்துருக்கு தெரியுமா, இங்க செயின் பறிப்பு, முக்கியமாக தனியா போகக்கூடிய பெண்கள்ட்ட இருந்து செயினை பறிக்கிறதுல ஆரம்பிச்சு பெண்களுக்கு எதிரான குற்றம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாது. நீ வரல மேடையில் வந்து நின்றோம், திமுக கவர்மெண்ட் தூக்கி பிடிச்சி பேசணும் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதிநிதியாக ரோஜா அவர்களை இங்க அதிகமா கூவிட்டு போச்சு. இவங்க ஜெகன்மோகனுக்கு இங்க கூவிக்கிருந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு செய்வேன், கடந்த 4-5 வருஷமா ஜெகன்மோகன் பாருங்க எளிமை, செருப்பை கழட்டி போட்டு போறாரு, செருப்பை கழட்டி போட்டு கும்புறாரு பாருங்க. யாரா இவ்வளவு தன்மையா போறா பாருங்க, அவர் சட்டையை பாருங்க, அவர் பேண்ட பாருங்கன்னு இங்க இருக்க செய்தியாளர் பேசியிருப்பாங்க. அந்த ஆள் மேல 13 சிபிஐ கேஸ் மட்டும் இருக்குது, பெண்டிங் கேஸ். அது எல்லாமே எதுக்குன்னு கேளுங்க, அதிகமா சொத்து குவிப்பு, அரசாங்க அதிகாரங்களை பயன்படுத்தி தவறான முறையில் டெண்டரை தனக்கு தேவையானவர்களுக்கு ஒதுக்குனது, முறைகேடாக சொத்துக்களை வாங்கினது, அரசாங்க நிலங்களை ஆட்டையை போட்டது, இந்த மாதிரி என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அத்தனை தப்பு அந்த ஆள் மேல உண்டு. சிபிஐ கேஸ் மட்டும் 13 கேஸ் இருக்கு அந்த ஆள் மேல. எனவே இங்க தூக்கி பிடிச்சாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி இவ்வளவு நல்ல முதலமைச்சரா இருக்காரு, அது காரணமே அந்த ஆள் இங்க இவருக்கு உதவுனாரு, இவங்க அங்கே உதவுனாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதையெல்லாம் தாண்டி ரஜினி, பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு, மோடி, நரேந்திர மோடி எல்லாத்தையும் வாங்கினேல அந்த ரோஜா இங்க உட்காந்துக்கிட்டு கருணாநிதி போல ஒரு சாதனையார் உண்டு சொல்லிச்சு பாரு. அன்னைக்கு உருவாச்சு எனக்கு கோபம். இந்த அம்மா விடவே கூடாது, இது கட்டாயம் தோக்கும், தோத்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டு இந்த அம்மா கிளின்னு கிளிக்கிறோம். இந்த அம்மா கட்டாயம் ஜெயிலுக்கு போவோம். எதுவும் கேளுங்க, அங்கங்க பேட்டை பிடிச்சி ஆட வேண்டியது, கபடி விளையாட வேண்டியது, இந்த மாதிரி நீங்க அடிக்கடி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியும். அடிக்கடி இந்த அம்மா விளையாட்டுகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, சிஎம் கப், அதாவது ஆந்திராவோட முதலமைச்சர் பேர்ல இந்த மாதிரி போட்டிகள் நடத்தி அவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டியது. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இதற்காக இவங்க வாங்கின பொருட்கள் சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்கள். கிரிக்கெட்டுக்கு தேவையான பேட்டு, ஸ்டெம்பு இதை வாங்கி கொடுக்கறது, அந்த பக்கத்து பேட்மிண்டனுக்கு தேவையான அந்த ராக்கெட்டு, அந்த ஷட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. இது எல்லாத்துக்கான கவுண்டிங் தான் இருக்கு. இது எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, இதுக்கு டெண்டர் ஒன்று விட்டுருப்பாங்க. ஒட்டுமொத்த தொகை 45 கோடி பிளஸ் 7 கோடி, சுமார் 52 54 கோடி ஏற்கனவே இந்த அம்மா கணக்கு காமிச்சு. இந்த விளையாட்டை மட்டும், இது சார்ந்த துறை சுற்றுலாத்துறை. அந்த சுற்றுலாத்துறையில் எவ்வளவு கொள்ளையடிச்சுன்னு உள்ளே போகவே இல்லை. இந்த குறிப்பிட்ட ஆடுடம் ஆந்திரா இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் கீழே
இதுல மட்டும் இந்த அம்மா குறைஞ்சது 40-50 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கும். அதுக்கான புகாரை 2 நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய சிபிசிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. எனவே இந்த புகாரின் அடிப்படையில் இப்ப விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கு ஆந்திர காவல்துறை. வந்திருக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த அம்மா விட்டு வைப்பான்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் கிடையாது. அவர் கைது பண்ணி கொண்டு போகும்போது சித்திரவதை பண்ணும்போதும் பெரிய லெவலில் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினது இந்த அம்மா தான். எனவே ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவை யாரையாத்துக்கு உள்ள வச்சு வாங்கன்னு நினைச்சாரு வச்சுக்க சந்திரபாபு நாயுடு. அதுல முதல் லிஸ்ட்ல, அதுல டாப் லிஸ்ட்ல இருக்கிறது இந்த அம்மா தான். உத்தமமா பேசுறதுக்கு இந்த அம்மா உத்தமியும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த அம்மா போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதியில இதனுடைய பெரும்பாலான இடங்கள் அந்த சித்தூர் மாவட்டம் முழுவதுமே இருக்கக்கூடிய லேண்ட் மாஃபியா எல்லாமே இந்த அம்மாவுக்கு அப்பம் கட்டியாகணும். அந்த மகத்தில் களிமண் வளங்கள் ஆரம்பிச்சு பிற தனிமங்கள் வரைக்கும் வெட்டி எடுக்கிற வேலைகளுக்குல இது எல்லாருமே இவர் சார்ந்த குடும்பங்களும் பெரிய லெவலில் கொள்ளையடிச்சாங்க. இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது வேற யாரும் கிடையாது, ஜெகன்மோகன் ரெட்டியோடைய சகோதரி சர்மிளா அவர்கள் முன்வைக்கிறாங்க. எனவே ரோஜா அவர்கள் மீது முதலாவது அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்ச வகையில் அவருடைய குடும்பத்தின் மீது வழக்குகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் சிஎம் கப்புன்னு சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது விளையாட்டு நடத்தி முதலமைச்சருக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. 100 கோடிக்கு மேல, அது ஒரு 50 கோடிக்கு மேல ஆட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதற்கான போதிய ஆதாரங்களே உண்டு. அந்த கேஸ் தனியா பதிவுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ரெண்டும் போக அமைச்சராக இருந்தாங்க பாருங்க, எது சுற்றுலாத்துறை. அந்த சுற்றுலாத்துறையில் அமைச்சராக இருந்தாரு, அதுல ஏகப்பட்ட கரப்ஷன் இருக்குது. இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ கருணாநிதித்தனம் பண்ணிட்டு ஊர்ல யாரை பத்தி பேசுறீங்க? நரேந்திர மோடியை அவரை பத்தி பேச வேண்டியது, ரஜினிகாந்த் அரசியலே இல்ல ரஜினிகாந்தை பத்தி பேச வேண்டியது. இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? இங்க வந்திருந்த ரோஜா அவர்கள் எம்.கே. ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை குளிர்விக்கிறதுக்காக ஸ்டேஜ்ல மோடிக்கு எதிராக பேசினாங்க வச்சுக்கோங்க. ஆனா தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கே அடுத்த நாளே வேற யாரும் கிடையாது, ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கு. ஒருவேளை நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு எங்களுடைய எம்பிகள் ஆதரவு தேவை, ராஜ்யசபாவோ இல்லை லோக்சபாவோ, எந்த இதுல பிஜேபி அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான உதவி தேவையோ அதை நாங்கள் செய்யறதுக்கு 100% தயாரா இருக்கும். நாங்கள் ஆதரவளிக்க தயாரா இருக்கும். யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. அங்கே தெலுங்கு தேசம் பார்ட்டியோட தான் பாஜக கூட்டணியில் இருக்குது. எதிராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் வழியே வந்து பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு தர தயார்னு அந்த கட்சியோடைய மூத்த நிர்வாகியான விஜயசாய் ரெட்டி அவர்கள் தெரிவிக்கிறாரு. எப்ப? 2வது நாள் ரிசல்ட் வந்து 2வது நாளே தெரிவிக்கிறாரு, நாங்க பிஜேபிக்கு ஆதரிக்கணும். எனவே அவங்களுக்கு அரசியல் நிலவரம்னா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பணிஞ்சு போய் மத்திய அரசுக்கு ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, நீ வேற ஒன்றும் கிடையாது. ஹைதராபாத், பெங்களூரு, இந்த மாதிரி ஆந்திரா விட்டு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு பாருங்க, அந்த இடங்கள்ல ஜெகன்மோகனுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கவே வாயை பொழந்துருவீங்க. எடுத்துக்காட்டு சொல்றீங்க, பெங்களூர் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் நோக்கி போகக்கூடிய ஒரு மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்ல இந்த இடம் இருக்கு பாருங்க, நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. சுத்தி டைட்டா ஏகப்பட்ட பில்டிங் இருக்கும், ஏகப்பட்ட வீடுகள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல 23 ஏக்கருக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கும். 23 ஏக்கருக்கு பெங்களூருக்கு உள்ள அந்த வீடு யாரோடனா ஜெகன்மோகன் ரெட்டியோடது. அதோட மதிப்பு மட்டும் சுமார் 500 கோடிக்கு மேல. இதே மாதிரி ஹைதராபாத்லயும் பேலஸ் உண்டு, இதே மாதிரி ஆந்திராலையும் உண்டு. ஆனா இங்க உட்கார்ந்து யாரு? இங்க உட்கார்ந்து செய்தி என்ன விடுவாங்க பாருங்க. எவ்வளவு எளிமையான சிஎம். அவர் செருப்பு போட்டு தான் வருவாரு, அது செருப்பின் கழட்டி போட்டு தான் வருவாரு. இந்த மாதிரி விதவிதமா உருட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த ஆள் மீது அதான் சொல்றேன், சிபிஐ வழக்கு மட்டும், அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் மட்டும் 13க்கும் மேற்பட்ட வழக்குகள். அந்த எல்லா வழக்குகளும் எது சார்ந்தது அப்படின்னா, அவர் அதிகாரங்களை துஷ்பிரயோகமா பயன்படுத்தினது, தவறான கம்பெனிகள், போலியான கம்பெனிகளை உருவாக்கி தன்னுடைய கருப்பு பணத்தை நல்ல பணமாக காமிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டது. அதுக்கப்புறம் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு நிலங்களை ஆட்டைய போட்டது. இந்த விதமாக தன்னுடைய தந்தை இருக்கும்போது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அளவுக்கு கொள்ளையடிச்ச ஒரு மனிதர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள். இந்த ஆளை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம், இங்க இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ உடைய சர்ச்சஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இவரை தூக்கி பிடிக்கணும். ஏன்னா சவுத் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முக்கியமா ஒரே கிறிஸ்தவ முதலமைச்சர். எனவே அவரை தூக்கி பிடிப்போம் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் திமுக காரணம் இந்த கூட்டமும், நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு மதவெறி பிடிச்ச கூட்டம். இந்த 2 கூட்டம் உட்காந்துக்கிட்டு நல்லவர் வல்லவர் எழுதி தள்ளுவானுங்க. ஆனா இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை பத்தி ஒருத்தரும் பேசவே மாட்டான். இந்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்லாட்டி ஹைகோர்ட்டுக்கோ வச்சுக்கோங்க, அதை பற்றிய விஷயங்களும் மூடி மறைச்சிருவானுங்க. அந்த மறைச்சுதான் இங்க எழுதி தெரிஞ்சானுங்க. நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெறுவார் போல, அங்கே பெரிய அளவில் புகழ் இருக்கு போல நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த ஆளுக்கு எதிர்க்கட்சியா உட்காரதுக்கு தகுதி இல்லைன்ட்டே மக்கள். எனவே ஜெகன்மோகன் ரெட்டி பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, பெரிய லிஸ்டே இருக்கு. அதை பேசுறதுக்கு தனியா ஒரு எபிசோடே போடலாம். அப்பதான் இங்களுடைய திமுக ஊடகங்களுக்கும் முக்கியமாக மதவெறி பிடிச்ச ஊடகங்கள் பரப்பக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல, அது என்னன்ற விஷயம் நமக்கு புரியும். இப்ப பதிவோட இறுதி பகுதிக்கு வருவோம். அது என்ன அப்படின்னா, அதுதான் இருக்கிற காமெடியான விஷயம். அது என்ன அப்படின்னா, இந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க, இந்த 4 பேரை இங்க இருக்கிற பத்திரிகைகள் சமீப காலங்களில் கடந்த 4 வருஷத்துல தீவிரமா எழுதியிருப்பாங்க. முக்கியமாக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அதிகமா சந்திச்ச நபர்கள் இந்த 4 பேர் தான். திமுக இந்த நபர்களுக்கு தான் பெரிய லெவலில் இங்கே செய்தி நிறுவனங்கள் மூலமாக
பிராண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. முதலாவது ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட லட்சணம் நானே சொல்லிட்டேன். காங்கிரஸ்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தும் போய் 25 தொகுதிகளை 4 தொகுதி தான் கிடைச்சிருக்கு. அதுவே பிளச்சா போதும் கிடைச்சிருக்கு. ஆனா எம்எல்ஏல டோட்டல் வாஷ் அவுட். அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கலே பெரிய உத்தமை. இந்த ஆள் வந்ததே ஊழல் எதிர்ப்பு சொல்லிட்டு, அது மிக முக்கியமாக கருணாநிதி குடும்பம் எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் தெரியுமா அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு பெரிய அளவு கூவுன ஆள் தான் இந்த ஆளு. இந்த ஆள் என்ன பண்ணாப்ல, ஸ்டாலின் மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியாது. இந்த ஆளுங்க போய் அங்க இருக்க ஸ்கூல்ல போய் விசிட் பண்ணுவானுங்க, அங்க இருக்க ஆளுகளை இங்க வந்து ஸ்கூல்ல விசிட் பண்ணுவானுங்க. இவங்க போய் அங்கே போய் கெஜ்ரிவால் நல்லா ஆட்சி நடத்தலாம்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இங்கே வந்து ஆகா ஸ்டாலின் போல ஸ்கூல் நடத்த எவனால முடியாண்டுவானுங்க. அந்த ஆள் யார், எம்.கே. ஸ்டாலின் வெளியே வர 2 மணி நேரம் போட்டோ ஷூட்டுக்கு தான் வராரு, மேக்கப் போட்டு. அந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது, அந்த ஆளை பற்றி இவருக்கு தெரியாது. இவர் வந்து பேட்டி கொடுத்தாப்புல. அதோடைய லட்சணம் எங்கே விட்டுச்சுன்னா 7 எம்பி தொகுதி நக்கிக்கிட்டு போயிடுச்சு. அதற்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எம்.கே. ஸ்டாலின் வீட்டில் பெரிய லெவலில் விருந்து வச்சு அடிக்கடி விருந்து வச்சது இவருக்கு தான். இவர் கூட்டி போய் விருந்து வச்சது யாரா, எம்.கே. ஸ்டாலின் குடும்பம் தான். 2 பேரும் மாறி மாறி விருந்து வைக்கிறதே வேலையா தெரிஞ்சிருப்பாங்க. நீங்க நெட்ல எடுத்து பாருங்க, ஏகப்பட்ட விருந்து, ஏதோ தலைவாழை விருந்து தான் எதுக்கு எடுத்தாலும். யாரு, சந்திரசேகர் ராவ். சந்திரசேகர் ராவ் அங்கே முதலமைச்சர் பதவி காலி. இப்ப நடந்து முடிஞ்ச எம்பி தேர்தல் இருக்கு இல்லையா, அதுல தெலுங்கானால 17 எம்பி சீட் இருக்குது. அந்த 17ல ஒண்ணுல கூட வெற்றி பெறவே இல்லை. போன தேர்தல் 48% ஓட்டு செஞ்சாரு, இப்ப 18 கூட இல்ல. அந்த லட்சத்தை கொண்டு விட்டாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, திமுக போற விருது இருக்கு இல்லையா, அதோட எஃபெக்ட். கடைசியாக பினராயி விஜயன், கேரளா பினராயி விஜயன் தெரியுமா அப்படிவாங்க. நீங்க எடுத்து பாருங்க, நான் சத்தியமே பண்றேன். இந்த பினராயி விஜயனுக்கு இவங்க சைக்கிள் எடுத்து, வாடகை சைக்கிள் எடுத்து ஊரு ஊரா பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். போஸ்ட் ஓட்டுறதுக்கு கம்முன்னு வச்சுக்கேன், நாக்கில் நக்கியா ஒட்டுவாங்க திமுக காரங்க. அந்த அளவுக்கு பினராயி விஜயனை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள்னு கூவிக்கு தெரிஞ்சாங்க. அந்த ஆள் அங்கே ஒரே ஒரு சீட் தான், ஒட்டுமொத்தமாக இருக்கிற 20 சீட்ல ஒரு சீட்டை வெற்றி பெற்றாப்ல. அந்த ஒட்டுமொத்த மாநிலம் என்ன நிலைமை இருக்கு தெரியுமா, நீங்க ஒரு நிறுவனம் நடத்தி வச்சுக்கவே, அது பெரிய நிறுவனம், சத்தியமும் ஒரு காலத்து ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சு. அந்த நிறுவனம் பெரிய லாஸுக்கு போச்சு. அப்போ பெயில் அவுட் கொடுத்து அந்த நிறுவனத்தை வெளியே எடுத்தாங்க. அந்த நிறுவனத்தை காப்பாற்றணும், ஏன்னா அதுக்கு கீழே சும்மா 45,000 எம்ப்ளாயை காப்பாற்றணும்னு மத்திய அரசு நினைச்சிச்சு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நிறுவனம் தன் தலை துண்டை பிடிச்சி வச்சுக்கவே மத்திய அரசு பயப்படும். ஏன், அதுக்கு கீழே கூடிய அவ்வளோ குடும்பங்களை பாதிக்குதுல, அது மாதிரி அது நிறுவனங்களுக்கு இது வரைக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு நடந்ததே கிடையாது. கேரளா அரசாங்கத்துக்கு நடந்துருச்சு. என்னது, கேரளா அரசாங்கமே திவாலி. அவனுக்கு இதுக்கு மேல கடனே கிடையாது. ராஸ்கல் ஓடிப்போ, நீ நடத்துற கவர்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனுக்கு கடை கொடுக்க மாட்டான். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிருக்கேன் கம்யூனிஸ்ட், வேற யாரும் கிடையாது, பினராயி விஜயன் தான். ஆனா அவருடைய மகன் இருக்கா பாருங்க, அதோட சொத்து மட்டும் சுமார் 800 மடங்கு கூடிடுச்சு வச்சுக்கோங்க. அது தனி கதை, அதை பத்தி பேசக்கூடாது. பினராயி விஜயன் யோக்கியமான ஆளு. இப்படி பினராயி விஜயனுக்கு எழுதி ஒட்டினானுங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, திமுக காரன் எவனுக்கு ஒட்டினானோ, இந்த மாதிரி திமுக காரனும் திமுக சார்ந்த பத்திரிகைகளும் எவனுக்குலாம் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எவனெல்லாம் இவங்க தூக்கி வச்சு ஊதுனாங்களோ அவங்க எல்லாருமே தேர்தலில் தோத்தாங்க சொல்ல வரல, எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெகன்மோகன் சீக்கிரம் போயிடுவாப்ல, இவரு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டதுமே போயிட்டாப்ல, இவரோட மகள்லாம் போயிட்டாங்க ஆல்ரெடி, இவர் பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. இந்த ஆளு எழுதி வச்சுக்க எலெக்ஷன் தோற்றதுக்கு அப்புறம் இந்த குடும்பமே போவாங்க. எனவே இவங்க யார் யாரெல்லாம் தூக்கி பிடிச்சாலும் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ராசி. அப்ப கடைசியா யார் தான் போவா, இவங்களை தூக்கி பிடிச்ச ரோஜா வரைக்கும் ஜெயிலுக்கு போக தயாராயிட்டான்னு வச்சுக்கவே. அப்ப கடைசியா யார் போவா, வேற யாரும் கிடையாது, எம்.கே. ஸ்டாலின், உதயநிதி, அந்த குடும்பத்திலிருந்து போயாகும்.